ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட சத்தியத்தை அறிந்து கொள்ள நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இவர்தான் ரட்சிக்கப்படுவார், அவர்தான் ரட்சிக்கப்படுவார், இவர் ரட்சிக்கப்பட மாட்டார், அவர் ரட்சிக்கப்பட மாட்டார் என்பதல்ல. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட தேவனுடைய சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய அவர் சித்தமுள்ளவர். அதற்காகத்தான் இயேசு தம்மையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததின் நோக்கமே எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதற்கு தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. விசேஷமாக நான் சமீபத்தில் ஒரு நபரோடு பேசின பொழுது அவருடைய வீட்டில் அவருக்கு இருந்த சகோதரிகளில் ஒரு சகோதரி ஆண்டவரை தேடி ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆலயத்துக்கு போகவும் தன் பிள்ளைகளை தன்னோடு கூட அழைத்து கொண்டு ஆலயத்துக்கு போய் ஜெபிக்கவும் அந்த மகள் ஆரம்பித்திருக்கிறார். அவர் வீட்டுக்காரர் நல்ல குடிகாரர். ஆனால் அதே சமயத்தில் மனைவி ஞாயிற்றுக்கிழமைகளில் தன் வீட்டிலிருந்து காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். அதனால் அவர் தன் மனைவி போகிறதை குறை சொல்லவில்லை. ஆனால் தனக்குரியதை ஆகாரங்களை செய்து கொடுத்து விட்டு போகும்படி அவர் பணித்திருக்கிறார். அவர்களும் அதை செய்திருக்கிறார். ஆனால் அவர்கள் ஆராதனைக்கு போவதில் அந்த நாளில் முக்கியத்துவம் கொடுத்து சென்றிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய ஆராதனைக்கு போகிற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர்களிடத்தில், நீ இப்படியே இருந்தா எப்படி, உன் வீட்டுக்காரரும் ரட்சிக்கப்பட மாட்டாரு, அவன் நரகத்துக்கு போவாரு, நீ அவரோட நரகத்துக்கு போகணுமா? எனக்கு இந்த வார்த்தை புரியவில்லை. அதாவது அவர் ரட்சிக்கப்பட மாட்டார், அவர் நரகத்துக்கு போகிறார், நீ நரகத்துக்கு போகணுமா? நீ ரட்சிக்கப்பட்டு அவர் எக்கேடு கேட்டாவது போறாங்க. இது எனக்கு பேர் அதிர்ச்சியை அளித்தது. ஏனென்றால் ஒரு சபையில் இருக்கக்கூடிய விசுவாசி அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? சிஸ்டர், அவர் ரட்சிக்கப்படுவார் சிஸ்டர், எங்க ஜெபம் பண்ணுங்க, நாமும் ஜெபம் பண்ணுவோம், இந்த தடைகள் எல்லாம் அவரும் ஆண்டவரை அறிந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஒரு காலகட்டத்தை ஆண்டவர் அவருக்கு வைத்திருக்கிறார், அதை தருவார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் அதை மாற்றத்தை தருவார் என்று சொல்லியிருந்தால் அதல்லவா மகிழ்ச்சி. ஆனால் அவர் ரட்சிக்கப்படும் நரகத்துக்கு தான் போவான். இவர்களே நியாயாதிபதி, இவர்கள் நியாயத்தில் லெட்டர் கொடுத்துட்டாங்க, இவங்க சொன்ன உடனே அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. யோசித்து பாருங்க, அவர் ரட்சிக்கப்பட மாட்டான். ஐயா அந்த மீசக்காரன் ஐயா ரட்சிக்கப்பட மாட்டேன். நீங்க பாருங்க, அந்த இருந்தாலும் மூஞ்ச பாருங்க, அவர் ரட்சிக்கப்படுவார்னு நினைக்கிறீங்க? சில விசுவாசிகள் இடத்துல நல்ல கண்ணீரோடு ஜெபம், ஆண்டவரே அதை தாரும் இதை தாரும், இப்படி மனம் திரும்ப போடணும், அப்படி மனம் திரும்ப போடணும், அதெல்லாம் ஜெபம்னா. நான் ஜெபம் முடியவில்லை, ஜெபமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கேட்பேன், சிஸ்டர் உங்கள் வீட்டுக்காரருக்கு நல்லா ஜெபம் பண்ணீங்களா? ஆமாம், அவர் ரட்சிக்கப்பட்டணும் சிஸ்டர், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவரோட ரட்சிப்பார். ஆனால் அடுத்த நான் எதிர்பார்க்காத பதில் வரும், ஆனால் நீங்கள் வேற பாஸ்டர், இந்த பக்கம் இருக்கிற சூரியன் அந்த பக்கம் ஒதுச்சால் அவன் மறந்து போனா அவன் மறந்து போக மாட்டான். எனக்கு தெரியும்.
அவனுக்கு தேவை சாராயம், அவனுக்கு தேவை குடி. அதை கொடுத்துட்டா அவன் அமைதியாக கிடப்பான். இல்லைன்னா அவன் பயங்கரமாக சண்டை வளர்த்துட்டே இருப்பான். அப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணீங்களே சிஸ்டர், அது ஜோம் பண்ணோம் பாஸ்டர், ஆனால் அவர் ரட்சிக்கப்பட மாட்டான்னு எனக்கு தெரியும்ல. இவங்களே சர்டிஃபிகேட் எழுதி கொடுப்பாங்க. அதனால தான் ஒரு தெய்வ மனிதர் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார், 3 விதமான காரியங்கள் நமக்கு காத்திருக்குமா பரலோகத்தில். ஒரு பேர் அதிர்ச்சின்னா நாம அங்க இருப்பதே ஒரு பெரிய அதிர்ச்சி. இன்னொரு காரியம் என்னன்னா, அங்கே நாம் எதிர்பார்க்காத நபர்கள்லாம் இருப்பாங்க. இன்னொரு பேர் அதிர்ச்சி, நாம எதிர்பார்த்த ஆளாக இருக்காராம். இங்க பரிசுத்தமான மேல நடிப்பாங்க, சத்தியம் இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, தம்பி தீமோத்தேயுவே, எல்லா ஜனமும் ரட்சிக்கப்பட சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய அவர் தேவன் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அப்படின்னா என்ன? ஒருவரையும் அவர் கைவிடுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் விட்டு விடுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் ரட்சித்து விடாமல் ஒதுக்கி விடுகிறவர் அல்ல. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் உறவின் முறையில் யாராகிலும் ஒருவர், உங்க உறவினர்களை யாராவது ஒருவர் ரட்சிக்கப்படாமல் மீட்கப்படாமல் இருந்தா, ஐயோ அவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே, அவர் ரட்சிக்கப்படாமல் போயிடுவாங்களே, அவர் ரட்சிக்கப்பட மாட்டாங்களோ அப்படின்னு நம்ம ஏக்கப்பட வேண்டியது இல்லை. ஏனென்றால் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை பரலோகத்தின் தேவன் கேட்பார். அதை கேட்டு பதில் தருவார். இதை நான் என் கண்கூடாக கண்டிருக்கிறேன். ஆண்டவர் எங்களுக்காக, எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிற என் தாயாருடைய சகோதரி, அவர்கள் இந்த பூமியில் இல்லை, அவர்கள் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அந்த ஜெபத்திற்கான கிரியைகள் நடந்தது. ஆனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டதை அவர்கள் பார்க்கவில்லை. அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த பின்பு அந்த வருடத்திலேயே நாங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணினார். 3வது, என் சித்தி, என் தாயாருடைய சகோதரியினுடைய குடும்பம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ்டு குடும்பம், அவர்கள் ரட்சிக்கப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்படி என்றால் எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட, அவர் தேவனுடைய சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய அவர் சித்தமுள்ளவர். நீங்கள் ஒருவரையும் குறைவாய் எடை போட்டு விடாதீர்கள். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வீணாய் போகாது. மற்றவருடைய வார்த்தையை கேட்காதீர்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் ரட்சிக்க வல்லமையுடையவர். உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத, மீட்கப்படாத இருக்கிறவர்களை பொக்கிஷங்களாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்க போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். பொக்கிஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். அதுதான் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தரப்போகிறார். அவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை பரலோகம் கேட்டு அதை அங்கீகரித்து பரமன் உங்களுக்கு கையளிக்க போகிறார். நீங்கள் இந்த காலை வேளையில் அவரை துதியுங்கள். அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் ஒன்றையும் நீங்கள் இழந்து போவதில்லை. அதை பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், ஆமென்.